எல்லாருக்கும் வணக்கம். மேடை மேலே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். எல்லார் பேரும் சொல்லவே முடியாது சார். அதுதான் எப்பவுமே பயப்படுவேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறணுன்னா எல்லார் பேரும் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ரொம்ப அழகான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முகுந்தன் சாருக்கு தான், டைரக்டருக்கு. அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தது என் கூட பிறக்காத என்னோடய சிஸ்டர் விஷ்ணுப்ரியா. இந்த நேரத்தில் நான் அவள் பேர் சொல்லனா வேறு எந்த நேரத்தில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் ரொம்ப அழகான கேரக்டர். அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன். இப்போது நாங்கள்லாம் அப்போவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா. ஆனால் இப்போது ஆராத்யா வேறு லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்கள் உதயகுமார் சார்கிட்டலாம் என்னோடய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன் ஆஃபீஸ்க்கு. அவரெல்லாம் எங்களை எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்ம நினச்சிக்கிறது தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் அப்படின்னா நான் எப்படி 30 வருஷமாக சினிமாவில் இருந்திருப்பேன்? ஓகே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச். அண்ட் அண்ணே ஆனந்தராஜ் அண்ணே, அதாவது என்னை பார்த்தும் இதை தானே சொல்கிறாங்க. முந்தானத்து கூட போயிருந்தேன் நான் சின்ன வயசில் உங்கள் போஸ்டரை ஏன் இப்படி நீ சின்ன வயசுனா 18 19 வயசுனா நீங்கள் சினிமா பார்க்க வர நேரத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதானே டிஃப்ரென்ஸு. எப்போ பாரு நாங்கள் சின்ன வயசில் உங்கள் படம் பார்த்தோம், நாங்கள் சின்ன வயசில் உங்களோட ரசிகராக இருந்தோம். ஆனால் ஃபீலே பண்ணாதீங்கன்னு, நமக்கெல்லாம் இன்னும் சின்ன வயசு தான். ஏன்னா நம்ம அன்னைக்குலேருந்து இன்ன வரைக்கும் நடிச்சிட்டே இருக்கோம். அண்ட் ஸ்ரீ எனக்கு ரொம்ப க்ளோஸு தோஸ்து, சொல்லவே வேணாம். மியூசிக் இஸ் வெரி ஃபைன் ஆஸ் யூஷுவல். அண்ட் தீபா சூப்பரு. அண்ட் அகெயின் படம் செம்மையாக இருக்கும், செம்ம சிரிப்பாக இருக்கும். ஆனால் ப்ரொடியூசர் சார் இங்கேயே கதையெல்லாம் சொல்லிட்டீங்க. கொஞ்சம் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூப்பிடக்கூடாதுன்றது. எல்லாம் எழுதி வச்சுட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. படம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதோட சக்ஸஸ் மீட்டில் திருப்பி மீட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இனிமேல் டிக்ஷனரியில் சின்ன வயசில் இருந்தே அப்படிங்கிற வார்த்தையை அழிச்சிடணும் அப்படிங்கிறத இந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்து